வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சென்னையோட அவுட்டர் பின்கோடுல சில ஏரியாஸையும் சென்னையோட இன்னர் பின்கோட்ஸ்ல சில ஏரியாவும் எது டெவலப் ஆக போகுது, ஏன் டெவலப் ஆயிருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், பேசியிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன அப்படின்னா ஃபோன் பண்ணியும் மெசேஜ்லையும் எங்களுக்கு இந்தந்த ஏரியாஸ்க்கெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கேட்டதுல உங்க ஏரியாவை கூட நிறைய ஏரியாக்கள் இருக்கலாம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ரேட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன அப்படிங்கிறது ஆஸ் யூஸ்வல் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சோழிங்கநல்லூர் 6,119,000 அப்படிங்கிற ஒரு பின்னும் 6,130,000 அப்படிங்கிற பின்னும் இருக்குது. இங்கே ஸ்கொயர் ஃபீட் 4,700 இருந்து 5,800 வரையும் ஆவரேஜாக போயிட்டு இருக்குது. சில இடங்கள் ரொம்ப மெயினாக இருக்கிற இடங்கள்லாம் 9,000 10,000 போகுது அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4,700 5,800 அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்ததாக பார்க்கறது போரூர் 6,116,000 அப்படிங்கிற பின்கோடில். இங்கே 4,300 5,700 வரையும் இங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அதுவும் போரூர் மெயின்ல வரும்போது 8,000 9,000 ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, போத் சிட்டி அண்டு டீப்பர் பார்ட் இது ரெண்டையும் மிடிலாக கம்பேர் பண்ணி ஸோ ஆவரேஜ் காஸ்ட் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் அடையாறு 6,20,000 6,28,000. இங்கே ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுறதே அடையாறில் 9,000 இப்படிங்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி 15,000 வரையும் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்குது. ரொம்ப ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் ஏரியா இன் சென்னை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அடையாறில் இருக்கு. ஸோ முக்கியமாக கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் அடையாறு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்ததான் நம்ம பார்க்கறது சென்னையோட ஹாட்டஸ்ட் சிட்டி அண்ணா நகர் 6,40,000. எல்லாரும் என்ன பொதுவாக சொல்லுவாங்கன்னா, அண்ணா நகரில் உங்களுக்கு வீடு இருக்குதா, அண்ணா நகரில் பிளேஸ் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கன்னு கேட்குற அளவுக்கு அண்ணா நகர் ஒரு பிஸியஸ்ட் சிட்டியாக மாறிடுச்சு. அண்ணா நகர்ல இருந்தாலே ஒரு பிரைம் செக்டார் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு, ஒரு ஏ கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு அண்ணா நகர் ஒரு செக்டாராக மாறிடுச்சு. அங்கே எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9,000 ஸ்டார்ட் ஆகி ஸோ ஒரு 18,000 வரையும் அங்கே ரேட் போயிட்டு இருக்குது. ஸோ ரேட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட அங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிற லெவலில் தான் அண்ணா நகர் இன்னைக்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது 6,42,000 வேளச்சேரி. இங்கே 5,400 7,200 வரையும் மாடரேட்டாக இந்த லேண்ட் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது அடிஷ்னலாக ஜிஎஸ்டி ரோட் காரிடர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி ரோடை பொறுத்தவரையில் ஆவரேஜாக ஸ்டார்ட் பண்ணுறது 800 கூட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப் டு 7,000 வரையும் ரேட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆவரேஜாக ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 3,500 3,700 அப்படிங்கிறது ஆவரேஜ் காஸ்ட்டாக ஜிஎஸ்டி ரோட் காரிடாரில் இருக்குது. டி நகர் நம்ம ஆல்ரெடி ஆஸ் யூஸ்வல் சொல்லியிருப்போம் 6,17,000. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே டி நகர் நேற்றே பார்த்துருப்போம். ரொம்ப ஒன் ஆஃப் தி ப்ரைம் ஏரியாஸ் இன் சென்னை அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே 15,000 தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 25,000 30,000 வரையும் ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது புரசைவாக்கம் 6,07,000. இங்கே 12,000 இருந்து தான் ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப் டு இடங்கள்லாம் ஆவரேஜாக இன்க்ரீஸாக தான் இருக்குது. அதுக்கடுத்து சூளைமேடு 6,94,000. இங்கே 9,000 அப்படிங்கிற ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து ஆவரேஜாக ஸ்டார்ட் ஆகி அப் டு 15,000 வரையும் சூளைமேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சூளைமேடு ஒன் ஆஃப் தி ஹாட்டஸ்ட் சிட்டி தான். இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாமே ஸோ ஒரு பர்டிகுலர் ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி சிட்டிஸ் ஆல்ரெடி டெவலப்டு போர்ஷன். ஸோ டெவலப்டு போர்ஷன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கீழே நீங்கள் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ஜிஎஸ்டி ரோடு இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாஸ் எல்லாம் தான் ஸோ இனிமேல் டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம தேவை. இப்போ சிட்டியில் வாங்கவே கூடாதா அப்படின்னா தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. இப்போ ஒரு சிட்டியில் ஒரு ஐகானிக்காக நான் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னா ஒரு சிட்டியை நோக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பார்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த காஸ்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது போக அவுட்டரில் இருக்கிற ரேட்டையும் நாங்கள் ஏன் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, லேண்டு அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கும் சரி, ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சா அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதும் சரி. ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே அவுட்டர் சென்னையில் இருக்கிற ரேட் அப்படிங்கிறது
கம்ஃபர்டபுளாகவும் பையிங் பார்ட்டாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஃப்ளட் ஏரியாஸ் இல்லாத இடம் எது, மெட்ரோ எக்ஸ்பென்ஷன் ஆனால் எந்தெந்த இடம்லாம் பீக் ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க கெட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட சாமர்த்தியம் தான். நம்ம அதிகமாக சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீங்க எந்த இடம் வேணாலும் வாங்க, கண்டிப்பா ஒரு லீகல் அட்வைசரை செக் பண்ணி வாங்க அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா லீகல் அட்வைசர் செக் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது போக மேனுவலா எப்படியெல்லாம் நம்ம ஒரு ஏரியாவை செக் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் விசாரிக்கணும், பக்கத்துல கடையில விசாரிக்கலாம், ஆட்டோக்காரவங்க விசாரிக்கலாம், ரெகுலர் பீப்புள்ஸ் விசாரிக்கலாம், அங்கே இந்த ஏரியா பீப்புள்ஸே சொல்லுவாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே நிறைய வீடியோஸ்ல சொல்கிறோம். இந்த வீடியோஸ்லேயும் அதுதான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இடமே வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. பணம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அறிவை மட்டும் சம்பாரிச்சு பணமும் இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் ஒரு 50,000 ரூபாய்க்கு மாறுது அப்படின்னா அது ஒரு 5x 10xக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி வளர்ச்சி அடைஞ்சா பல கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பின்னால நம்மளும் ஒரு கோடீஸ்வரனாவோ இல்லை நல்ல ஒரு மதிப்புமிக்க நபராகவோ மாறணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை கவனித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கடத்துங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.